அனைவருக்கும் வணக்கம். 2023 மற்றும் 2024 நடந்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் ஜிகே சம்மந்தப்பட்ட கேள்விகளை நம்ம பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அதில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகளும் ஜிகே டாப்பிக்கும் பார்த்திங்கன்னா முக்கியமாக இதில் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி இதை போஸ்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கான முதல் கேள்வி நம்ம பார்க்கலாம். போன வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி, அதாவது செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி. இதை யூஸ் பண்ணி இப்போ பொதுவாக ரயில்வே தண்டவாளங்களில் யானைகள் அடிபட்டு இறக்குது இல்லையா, அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய ரயில்வே துறை காஜ்ராஜ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. காஜ்ராஜ் அப்படின்னா காஜா அப்படின்னா யானை அப்படின்னு அர்த்தம். ஸோ யானையை பாதுகாக்கிறதுக்காக இந்தியன் ரயில்வே பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கேள்விகளை என்ன பார்த்தோம் அப்படின்னா, உலகத்திலேயே அதிக அளவு ஓபியம் அதாவது கஞ்சா இப்போதைக்கு எந்த நாட்டில் அதிகமாக இருக்குன்னா மியான்மரில் தான் இருக்குது. அதேமாரியே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க். இவர் 2024 நடக்க போகிற ஐபிஎல்லில் அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட வீரர் மிச்சல் ஸ்டார்க். இவர் ஆஸ்திரேலியா, பட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸருக்காக வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 24.75 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமான கேள்வி பார்த்துருந்தோம். 33வது வியாஸ் சம்மன் விருதை வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்ப பாரதி அப்படிங்கிறவங்க வாங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி மிக முக்கியமான கேள்வி நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? இன்றைக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, 54வது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா, அதாவது சர்வதேச திரைப்பட அந்த திருவிழா பார்த்திங்கன்னா கோவாவில் நடக்கும். அது 54வது முறையாக கோவாவில் பார்த்திங்கன்னா நடந்துச்சு 2023. அப்போ 54வது சர்வதேச திரைப்பட திருவிழா பார்த்திங்கன்னா கோவாவில் நடந்தது. இதில் ஓப்பனிங் ஃபிலிம் எது போட்டாங்க அப்படின்னா கேச்சிங் டஸ்ட் அப்படிங்கிற ஒரு இங்கிலாந்து மூவியை தான் போட்டாங்க. சரிங்களா? ஓப்பனிங் ஃபிலிமாக போட்டது கேச்சிங் டஸ்ட் அப்படிங்கிற மூவியை போட்டாங்க. க்ளோசிங் ஃபிலிமாக என்ன போட்டாங்கன்னா த ஃபெதர் வெயிட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ஃபிலிம் போட்டாங்க. சரிங்களா? ஓப்பனிங் மூவி என்ன படம் போட்டாங்க அப்படின்னா கேச்சிங் டஸ்ட் அப்படிங்கிற மூவியை போட்டாங்க. இது இங்கிலாண்டில் உள்ள ஒரு முக்கியமான திரைப்படம் கேச்சிங் டஸ்ட் அப்படிங்கிறது. க்ளோசிங் ஃபிலிமாக எது போட்டாங்க அப்படின்னா த ஃபெதர் வெயிட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் மூவியை காமிச்சாங்க. ஓகேங்களா? இதில் என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சர்வதேச திரைப்பட திருவிழாவில் விருதுகள் கொடுப்பாங்க. பெஸ்ட் ஆக்டர் மேல், பெஸ்ட் ஆக்டர் ஃபீமேல், பெஸ்ட் டைரக்டர், ஸ்பெஷல் ஜூரி அவார்ட், அதுக்கப்புறம் பெஸ்ட் டெபியூட்டன்ட் டைரக்டர், பெஸ்ட் வெப் சீரிஸ், அதுக்கப்புறம் சத்யஜித் ரே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட், அதாவது வாழ்நாள் சாதனையாளர் விருது, இதெல்லாமே கொடுப்பாங்க. அதில் கோல்டன் பீகாக் பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருதை கொடுப்பாங்க. அதில் பெஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிற அந்த விருதை யார் வாங்கினா, எந்த படம் வாங்கினுச்சுன்னா எண்ட்லெஸ் பார்டர் அப்படிங்கிற ஒரு மூவி தான் பெஸ்ட் ஃபிலிம் அந்த அவார்டை வாங்கினுச்சு. இது கோல்டன் பீகாக் பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வாங்கின படம் என்னென்னா எண்ட்லெஸ் பார்டர் அப்படிங்கிற ஒரு மூவி தான் வாங்கினுச்சு. பெஸ்ட் ஆக்டர் யார் அப்படின்னா பெஸ்ட் ஆக்டர் பார்த்திங்கன்னா ரஹிமி சாம் அப்படிங்கிறவர் தான் வாங்கியிருக்காரு. இது எண்ட்லெஸ் பார்டருடைய ஹீரோ இவர் தான் பெஸ்ட் ஆக்டர் வாங்கியிருக்காரு. சிம்பிளாக ரஹிமி அப்படிங்கிறவங்கள ஞாபகம் வச்சிங்க. ரஹிமி சாம் அப்படிங்கிறவங்க தான் பெஸ்ட் ஆக்டர் மேல். பெஸ்ட் ஆக்டர் ஃபீமேல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலானி தியரி அப்படிங்கிறவங்க தான் வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் ஆக்டர் ஃபீமேல் மிலானி. ஓகேங்களா? இந்த பார்ட்டி ஆஃப் ஃபூல்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக வாங்கினாங்க. பெஸ்ட் ஆக்டர் மேல் பார்த்திங்கன்னா ரஹிமி சாம், ஃபீமேல் யாருன்னா மிலானி. ஓகேங்களா? பெஸ்ட் டைரக்டர் யார் அப்படின்னா ஸ்டீஃபன். ஓகேங்களா? ஸ்டீஃபன் கோமண்டராவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோலாம் தேவையில்லை. பெஸ்ட் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீஃபன் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சிங்க. அடுத்து ஸ்பெஷல் ஜூரி அவார்டு. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். ரிஷப் செட்டி இருக்கார்ல, ரிஷப் செட்டி காந்தாரா மூவி, கன்னட படம் காந்தாரா மூவி இருக்குல்ல, அது ஹீரோ தான் ரிஷப் செட்டி. அவருக்கு ஸ்பெஷல் ஜூரி விருது வாங்கியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டெபியூட்டன்ட் டைரக்டர் யார் அப்படின்னா பெஸ்ட்டு டைரக்டர் யார் அப்படின்னா ஸ்டீஃபன். பெஸ்ட்டு டெபியூட்டன்ட் முதல் படத்திலே பெஸ்ட்டு டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசாத் கயா அப்படிங்கிறவர். சரிங்களா? அடுத்து பெஸ்ட் வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத் சீசன் 2 அப்படிங்கிறது தான் பெஸ்ட் வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத் சீசன் 2. அடுத்து சத்யஜித் ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது, இதை வாங்கினவர் யார் அப்படின்னா மைக்கேல் டக்லஸ் அப்படிங்கிறவர் தான். சரிங்களா? ஜஸ்ட்டு அந்த பேரை மட்டும் நீங்கள் எழுதி வச்சிங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஎஃப்டி, ஓகேங்களா, அதில் யுனெஸ்கோ காந்தி மெடல் அட் த ஐஎஃப்எஃப்ஐ
இதில் என்ன சிறப்பம்சம்னா, அந்த சர்வதேச திரைப்பட திருவிழா கோவாவில் நடக்குது இல்லையா, அதில் யுனெஸ்கோ காந்தி மெடல் ப்ரைஸ் வந்து ஒன்று கொடுப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, காந்தியுடைய தத்துவங்களை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய படம். அகிம்சை, சரிங்களா, ஓகேங்களா, அகிம்சை வழியில் அதேமாதிரி காந்தியோட கொள்கையை கடைப்பிடிக்கக்கூடிய படம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இதுக்கு யுனெஸ்கோ காந்தி மெடல் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஓகேங்களா, இது வாங்கின மூவி ட்ரிஃப்ட் அப்படிங்கிற ஒரு படம். ட்ரிஃப்ட் அப்படிங்கிற படம் அந்தோனி சென் அப்படிங்கிறவர் தான் அந்த டைரக்டர். ஓகேங்களா, அடுத்து ரகுராம் ராஜன் இருக்காருங்கள, நம்மளுடைய முன்னாள் ஆர்பிஐ கவர்னர். அந்த ரகுராம் ராஜனும் ரோஹித் லம்பாவும் பிரேக்கிங் த மோல்டு அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருக்காங்க. பிரேக்கிங் த மோல்ட் அப்படிங்கிறது எழுதினது ரகுராம் ராஜன். அதுக்கப்புறம் புக்கர் விருது 2023 வாங்கினது யார் அப்படின்னா, பால் லிஞ்ச் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்கார். புக்கர் விருது மிக முக்கியமான விருது இது. புக்கர் விருதை வாங்கினது பால் லிஞ்ச் அப்படிங்கிறது ப்ரொஃபெட் சாங்குக்காக வாங்கியிருக்காரு. நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட் எதனா கமெண்ட் பண்ணுங்கள், நோட்ஸில் எழுதி வச்சிங்க. தேங்க்யூ.